students, welcome to GA Maths, chapter 3 trigonometry la exercise 3.3 question number 2. 5 by 7 comma 2 root 6 by 7 is a point on the terminal side of an angle theta அப்படினு கொடுத்திருக்காங்க in standard position. Find the trigonometric function values, trigonometric values and trigonometric ratios இருக்குல்ல 6 ratios. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்திருக்காங்க. So நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ given point is 5 by 7 and 2 root 6 by 7 னு கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து x axis y axis மார்க் பண்ணிட்டு லைன்ஸ் வரைஞ்சிட்டு ஆக்சஸ் வரைஞ்சிட்டு ஒரு அந்த பாயிண்ட் P நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இட் இஸ் 5 by 7 and 2 root 6 by 7. ஸோ ரஃபா நீங்க இந்த மாதிரி இதை மார்க் பண்ணி இது பாயிண்ட் P அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆரிஜினோட. அப்புறம் இங்கே எக்ஸ் ஆக்சஸோட இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பர்டிகுலர் லைன் வரைச்சிக்கோங்க. இதை Pன்னு வச்சுக்கலாம், இதை வந்து நம்ம Qன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த Pயோட கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் 5 by 7. ஸோ அந்த 5 by 7ங்கிறது என்னது? இந்த லெங்த், இந்த OQ, ரைட்? ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் Qக்கு இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த எக்ஸ் கோஆர்டினேட், தட் இஸ் 5 by 7. அதனால இங்க நமக்கு 5 by 7 வரும். அடுத்தது இந்த y கோஆர்டினேட் இருக்குல்ல, இது வந்து எந்த டிஸ்டன்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ் PQ. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து அந்த Pக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ தட் இஸ் √2 root 6 by 7. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இது கண்டுபிடிக்க போறோம். இந்த OP இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுல நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹைபாட்னியூஸ் எது? இதுதான் ஹைபாட்னியூஸ். இந்த OP தான் ஹைபாட்னியூஸ். ஸோ பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு என்ன தெரியும்? பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு this OP square is equal to OP square is equal to OQ square plus PQ square or QP square ன்னு சொல்லிடலாம் இல்லையா? the hypotenuse square is equal to sum of the squares of the other two sides. இப்போ நமக்கு தேவை இந்த ஹைபாட்டனியூஸ் தான் நமக்கு தேவை. ஸோ ஹைபாட்டனியூஸ் வேணும்னா என்ன பண்ணிடணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப், ரைட்? இது வேணும்னா OP வேணும்னா this will be equal to root of OQ square plus PQ square வந்துரும். ஓகே, so this is equal to what is this? இந்த ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப இந்த இதெல்லாம் நோட்டேஷன்ஸ்லாம் எழுத வேண்டாம். 5 by 7 ஸ்கொயர் பிளஸ் 2 root 6 by 7 the whole square. ஓகே, இது வேல்யூ போட்டுக்கலாம். this is equal to 25 by 49 and அது வந்து 2 square is 4, root 6 square is 6. so இது வந்து நமக்கு 24 by 29 49 வந்துரும். so this is equal to again root போட்டோம்னா 49 by 49 equal to square root of 1 equal to 1. okay, so அந்த OP வந்து இப்ப நமக்கு 1 ஆயிடுச்சு. அந்த சைடு theta adjacent சைடு இது இல்லையா, பக்கத்து சைடு equal to 5 by 7 and hypotenuse na இது இந்த 1, இந்த longest side of the right angle triangle. hypotenuse is equal to 1 இங்க. so நம்ம definitions படி substitute பண்ணிட்டே வர வேண்டாம். sin theta க்கு definition என்ன? opposite side by hypotenuse. so 2 root 6 by 7 divided by 1, that is equal to 2 root 6 by 7 தான். ஓகே, அடுத்தது வந்து cos theta. cos theta is equal to adjacent side by hypotenuse. adjacent side என்ன? 5 by 7 divided by 1 equal to 5 by 7 தான். ஓகே, அடுத்தது tan theta. tan theta is equal to sin theta by cos theta. அப்படி இதை டிவைட் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லைன்னா opposite side by adjacent side. opposite side 2 root 6 by 7 divided by 5 by 7. 7 cancel ஆயிரும். so this will be equal to 2 root 6 divided by இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் ரெசிப்ரோக்கல் போடும்போது. so the by 5 வந்துரும். ஓகே, அடுத்தது வந்து cosecant theta. cosecant theta is equal to இதோட ரெசிப்ரோக்கல் 7 by 2 root 6. okay, and secant theta, cos theta உடைய reciprocal equal to 7 by 5. next cot theta. cot theta is equal to tan உடைய reciprocal 5 divided by 2 root 6. so these are the 6 trigonometric ratios. இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. third question, find the values of other 5
trigonometric functions for the following னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிறது என்னன்னா cos theta is equal to minus 1 by 2 னு கொடுத்திருக்காங்க and theta lies in the third quadrant னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ theta lies in the third quadrant ன்றனால third quadrantல நம்ம thetaவை எடுத்துக்கிறோம். ஓகே, first quadrant, second quadrant, third quadrant and fourth quadrant. So third quadrantல நம்ம இந்த thetaவை எடுத்துருக்கோம். எடுத்துட்டு right angle triangle draw பண்ணிக்கிட்டோம். ஓகே, so இந்த பாயிண்ட் நம்ம P ன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து Q ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். cos theta வந்து -1/2 ன்னு கொடுத்திருக்காங்க. cos theta டெஃபினிஷன் adjacent side by hypotenuse. அது வந்து நமக்கு -1/2 ன்னு கொடுத்துட்டாங்க. So adjacent side is 1, right? Adjacent side, theta adjacent sideங்கிறது எது? இது, this one, right? இது வந்து 1 and hypotenuse வந்து 2, longest side of the right angle triangle. இது வந்து 2 ன்னு கொடுத்திருக்காங்க. மைனஸ் போடாதீங்க. இந்த மைனஸ் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா எந்த குவாட்ரண்ட்ல அந்த ரேஷியோ இருக்கு. cos theta வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கறனால அது நெகட்டிவா தான் இருக்கும். அதனால தான் அந்த மைனஸ். பட் இந்த ட்ரையாங்கிள போடும்போது பிளஸ் மட்டும் தான் போடணும். அது ஏன்னா இதெல்லாம் லெங்த் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ 1, 2 மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இது கண்டுபிடிக்க போறோம். ஓகே, PQ நமக்கு தேவை. இந்த PQ is equal to என்ன ஆயிரும் நமக்கு? PQ is equal to root of hypotenuse square இல்லையா? 2 square minus 1 square, right? ஏன்னா இதுதான் லாங்கஸ்ட் சைடு, 2 தான் லாங்கஸ்ட் சைடு. So Pythagoras theorem படி 2 square longest side square minus the other side square. Okay, this is equal to root of 4 minus 1 equal to root 3 ன்னு வந்துரும், right? அப்போ வந்து இது வந்து root 3 ன்னு போட்டுக்கோங்க. இப்போ அந்த மீதி இருக்கிற 5 ratios காசை தவிர மீதி எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நமக்கு வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல எதெல்லாம் பாசிட்டிவ்னு தெரியும்? தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தீட்டாவும் cot தீட்டாவும் மட்டும்தான் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ்னு தெரியும். ஓகே, இப்ப தேர்ட் குவாட்ரண்ட்ல tan தீட்டா cot தீட்டா மட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். அதனால வந்து மற்றதுக்கெல்லாம் நம்ம நெகட்டிவ் தான் வரும். ஸோ மற்றதுக்கெல்லாம் வந்து நெகட்டிவ் சைன் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேல்யூஸ் போடலாம். sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனியூஸ் இல்லையா? இங்கே தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்னது? √3 இல்லையா? வேணும்னா நீங்க சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு வந்து √3 அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து 1, ஹைபோட்டனியூஸ் வந்து √3. ஓகே, சாரி, ஆப்போசிட் சைடு இஸ் √3, அட்ஜசன்ட் சைடு 1, hypotenuse is 2. இது this one, right? So இப்போ நம்ம values போட்டுடலாம். opposite side by hypotenuse √3 divided by 2. cos theta is equal to adjacent side by hypotenuse, so 1 divided by 2. next -1/2, இது வந்து -3/2. அடுத்தது tan theta opposite side by adjacent side, so √3/1. அது வந்து √3 தான், அப்படியே விட்டுறலாம். ஓகே, இதெல்லாம் இதுக்கு ரெசிப்ரோக்கல்ஸ் தான். கொசிகன் தீட்டா வந்து மைனஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம், 2/√3. சைனோட ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க. சீக்கன் தீட்டா வந்து காஸோட ரெசிப்ரோக்கல் 2/1, தட் இஸ் 2. காட் தீட்டா வந்து டேனுடைய ரெசிப்ரோக்கல், ஸோ திஸ் வில் பி 1/√3. இதுதான் இந்த மீதி இருக்கிற 5 ரேஷியோஸ். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் cos theta equal to 2/3, theta lies in the first quadrant ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்ப cos thetaக்கு டெஃபினிஷன் adjacent side by hypotenuse ன்னு தெரியும். சோ adjacent side by hypotenuse அது வந்து 2/3 ன்னு கொடுத்துட்டாங்க. நீங்க டயகிராம்ல இருந்து வேல்யூஸ் அந்த அதர் சைடு கண்டுபிடிக்காம இப்படியேவும் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்போசிட் சைடு தான் நமக்கு இப்ப தேவை. இப்படியே நீங்க கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு மட்டும் தேவை. ஆப்போசிட் சைடு வில் பி ஈக்குவல் டு என்னது? ஹைபோட்டனியூஸ் ஸ்கொயர் மைனஸ் adjacent side square. Okay, adjacent side உடைய square. So this is equal to hypotenuse என்னது? 3. Okay, எழுதிக்கங்க வேணும்னா. adjacent side is equal to 2, hypotenuse is equal to 3. So 3 square minus 2 square equal to root of 9 minus 4 equal to √5. Okay, இப்போ வந்து இந்த நமக்கு வந்து அடுத்தது கிடைச்சிருச்சு. என்னது? ஆப்போசிட் சைடு
ஈக்குவல் டு √5 கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் அந்த மற்ற வேல்யூஸ் ரேஷியோஸ் எல்லாம் எழுதிக்கலாம். சைன் தீட்டா மற்றது. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ், அதனால √5/3 வரும். நெக்ஸ்ட் காஸ் தீட்டா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 2/3 கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு கொடுத்துருக்கறனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஆல் த 6 ரேஷியோஸ் வில் பி பாசிட்டிவ். அதனால எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவ் போட்டுற வேண்டியதான். tan theta ஆப்போசிட் சைட் பை adjacent சைடு, ஸோ √5/2. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல்ஸ் அப்படியே போட்டுருங்க. இது வந்து 3/√5, இதோட ரெசிப்ரோக்கல் இது, ஸோ 3/2. நெக்ஸ்ட் இதுக்கு ரெசிப்ரோக்கல் 2/√5. ஓகே, இதுதான் these are the other 5 trigonometric values. Third subdivision sin theta equal to -2/3 கொடுத்திருக்காங்க. theta lies in the fourth quadrant ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, fourth quadrant ன்னு கொடுத்தனால இப்போ வந்து நமக்கு first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. fourth quadrantல நமக்கு எது மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும், காசும் சீக்கண்ட் மட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். ஓகே, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து sin theta equal to -2/3 கொடுத்துருக்காங்க. அந்த நெகட்டிவ் சைனை விட்டுட்டு இந்த ஆப்போசிட் சைடு என்ன, ஹைபாட்னியூஸ் என்ன, அது என்ன லெங்த் ஆஃப் த சைட்ஸ் தான் அந்த ஆப்போசிட் சைடு, ஹைபாட்னியூஸ் சைடு, இதெல்லாம் அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ் லெங்த்ஸ். அதனால அந்த நெகட்டிவ் சைன் இங்க நம்ம போடக்கூடாது. அது எந்த குவாட்ரண்ட்ல அதோட வேல்யூ வருதோ அதை வச்சுதான் அந்த சைன் வரும். ஸோ sin theta is equal to opposite side by hypotenuse definition எழுதிக்கங்க. ஆப்போசிட் சைடு வந்து இது 2, ஹைபாட்டன்யூஸ் வந்து 3. ஸோ அது ரெண்டையும் நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மூணாவது சைடு இருக்கு இல்லையா, அது என்ன சைடு, adjacent சைடு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். adjacent சைடு இஸ் ஈக்குவல் டு, ஹைபாட்டன்யூஸ் தான் லாங்கஸ்ட் சைடு, ஸோ ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட் சைடோட ஸ்கொயர். ஓகே, டயக்ராம் போடாமையே இங்க போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு √5. ஓகே, அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு, adjacent side is equal to √5 கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம அந்த மீதி இருக்கிற 5 ரேஷியோஸையும் எழுதிக்க போறோம். ஆப்போசிட் சைடு இருக்கு, ஹைபாட்டன்யூஸ் இருக்கு, adjacent சைடு இருக்கு. ஓகே, இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட்ன்றனால காசு சீக்கண்ட் மட்டும் பாசிட்டிவ்னு பார்த்தோம். மீதி எல்லாமே நமக்கு வந்து அப்ப நெகட்டிவா வந்துடும். இது ரெண்டு மட்டும் தான் இப்ப பாசிட்டிவ், நமக்கு மீதி எல்லாமே நெகட்டிவ். அதனால மீதி எல்லாத்துக்கும் நம்ம வந்து மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, இது எல்லாமே மைனஸா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து காஸ் தீட்டாவோட வேல்யூ, காஸ் தீட்டா இஸ் adjacent side by hypotenuse. ஸோ √5 டிவைடட் பை வேல்யூஸ் இங்க இருக்குல்ல, அதை பார்த்து போட்டுருங்க. அண்ட் tan theta is equal to opposite side by adjacent side. So -2/√3. Okay, -2/√5. Adjacent side is √5. இப்போ reciprocals போட்டுருங்க. cosecant theta is equal to minus of 3/2. secant theta is பாசிட்டிவ் இல்லையா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல, அதனால 3 plus 3/√5. இது வந்து tan தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் √5/2. ஓகே, இதுதான் அந்த மீதி 5 வேல்யூஸ். ஃபோர்த் சப்டிவிஷன் tan theta equal to -2 கொடுத்துருக்காங்க. தீட்டா லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல எதெல்லாம் நமக்கு பாசிட்டிவ் சைன், ரைட், ஆல் AS. இதுல வந்து இது. ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு சைனும் கொசிகண்ட் மட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ். ஓகே, சைன் அண்ட் கொசிகண்ட் தீட்டா மட்டும் நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்க போது, மீதி எல்லாமே நெகட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்ன்றனால. tan theta -2 கொடுத்திருக்காங்க. -2 can be written as -2 divided by 1. அப்போ ஆப்போசிட் சைடு என்ன ஆயிரும் நமக்கு, ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு இந்த 2. ஓகே, adjacent சைடு இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எழுதிக்கங்க வேணா. ஆப்போசிட் சைடு இஸ் ஈக்குவல் டு 2, adjacent side is equal to 1. Hypotenuse is equal to other longest side, so root of opposite side square plus adjacent side square. Okay, hypotenuse வேணும்னா plus பண்ணிருங்க ரெண்டையும். 2 square plus 1 square equal to root of 4 plus 1 equal to √5 வந்துரும். Okay, so hypotenuse is equal to
ரூட் 5 வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 5 ரேஷியோஸையும் எழுதிடலாம். ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்னால சைனும் கொசிக்கன்ட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நெகட்டிவ் தான். ஓகே, மற்றதுக்கெல்லாம் நம்ம மைனஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் அங்கே வேல்யூஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பார்த்து போட்டுடலாம். 2/√5 வந்துடும். காஸ் தீட்டா இஸ் 1/√5, ரைட்? -1/√5 and tan theta -2/1 இது நமக்கு கொடுத்திருக்காங்க. -2 cosecant theta இது ரெசிப்ரோக்கல்ல போட்டுருங்க. √5/2 இது பாசிட்டிவ் செகண்ட் குவாட்ரண்ட்ல. √5/1 secant theta அதோட ரெசிப்ரோக்கல், தட் இஸ் √5/1 போட்டாலும் ஓகே, போடலனாலும் ஓகே. அண்ட் இதுக்கு ரெசிப்ரோக்கல் -2/1, ரைட்? ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 1/2, -1/2. ஓகே, இதுதான் இந்த 5 வேல்யூஸ். Fifth subdivision, secant theta equal to 13/5 னு கொடுத்திருக்காங்க. So 13/5 secant theta க்கு definition வந்து hypotenuse by adjacent side, right? Cos theta உடைய reciprocal. அதனால அதை எழுதிக்கங்க. அப்போ அந்த hypotenuse will be equal to 13 and adjacent side will be equal to 5. Okay, and opposite side is equal to hypotenuse தான் longest side. அதனால hypotenuse ஸ்கொயர்ல இருந்து adjacent side ஓட ஸ்கொயரை மைனஸ் பண்ணிடணும். So this is 13 square minus 5 square equal to root of 169 minus 25 equal to root of 144 equal to 12. Okay, இப்போ opposite side என்ன ஆயிடுச்சு நமக்கு? Therefore opposite side is equal to 12. இப்போ நம்ம அந்த மீதி இருக்கிற 5 ரேஷியோஸையும் எழுதிடலாம். and theta lies in the fourth quadrant னு கொடுத்திருக்காங்க. அப்போ fourth quadrantல வந்து நமக்கு எது மட்டும்தான் பாசிட்டிவா இருக்கும்? காஸும் சீக்கண்ட்டும் மட்டும் பாசிட்டிவா இருக்கும், மீதி எல்லாமே நெகட்டிவா இருக்கும். அதை வச்சுட்டு அந்த ரேஷியோஸை நம்ம இப்போ எழுதிடலாம். இப்போ சீக்கண்ட் தீட்டா 13/5 நம்ம கொடுத்துட்டாங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்னால காசு சீக்கண்ட் மட்டும் பாசிட்டிவ், மீதி எல்லாமே நமக்கு நெகட்டிவ். அதனால மற்றதுக்கெல்லாம் நம்ம நெகட்டிவ் சைன் போட்டுட்டு வேல்யூஸ் எழுதிக்கலாம். சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், ஸோ 12/13 -12/13. காஸ் தீட்டா adjacent side 5/13. காஸ் வந்து பாசிட்டிவ் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல. tan theta opposite side by adjacent side, so 12/5. அடுத்தது இது வந்து ரெசிப்ரோக்கல்ஸ். இதோட ரெசிப்ரோக்கல் வந்து 13/12 and இங்க வந்து 5/12. okay, these are the 5 trigonometric ratios. okay students, இந்த questions எல்லாம் நல்லா go through பண்ணி நல்லா understand பண்ணிக்கங்க. we will continue in the next video.